நித்தம் ஒரு முட்டைன்ற மாதிரி நித்தம் ஒரு நெல்லிக்கனி இது வந்து நிறைய மாற்றங்களை உங்களுக்கு தரும். உடல் ரீதியா, தோல் ரீதியா, தலைமுடி ரீதியான்றாங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா? இல்ல, நெல்லிக்கனி இப்ப இல்லைங்க, நம்ம இலக்கிய காலத்துல இருந்து நெல்லிக்கனி. அவ்வை பாட்டி வந்து அதிகமானுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, பொண்ணும் பொருளும் கொடுக்க போறதில்ல. ஏன்னா அரசனுக்கு அது எல்லாமே இருக்கு. அவன் நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படின்றதுக்காக நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டா சாவே வராது அப்படின்னா அவங்க நெல்லிக்கனி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா நெல்லிக்கனியில் அவ்வளோ சத்து இருக்குது இல்லைங்களா. இதை சாப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டா உனக்கு சாவே வராது அப்படின்னா வாழ்நாளை நீட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் இருக்க மருத்துவ குணம் அப்படி. அப்போ டெய்லி வந்து ஆம்லா காலையிலேயும் சாயந்தரமும் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆம்லா வந்து சுடுதண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் ஆம்லா போட்டு ஒரு டீஸ்பூனும் அல்லது அதுக்கு கம்மியாகவோ தேன் கலந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளாக இருக்கட்டும், அல்லது இந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும், இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அது வந்து ஒரு பெரிய ஒரு கழிவு நீக்க பயிற்சியாக அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். நிறைய புத்தகங்களையும் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க.